வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி அடை பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதோட 1.5 கப் அளவு அடை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபடட்டும், லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடை நல்லா வறுபட்டாச்சு. இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். அடை வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இதோட 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், நம்ம அடை பால் பாயாசம் சூப்பராக ரெடியாகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.